அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாவித்திரி கோவிந்தராஜன். பாவைப்புட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ணுறோம். ரவா லட்டு பண்ணுறோம். இந்த ரவா லட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் 15 நாள் வெளியே வச்சு சாப்பிட்லாம். நம்ம இதில் பாலெல்லாம் சேர்த்ததில்லை. நம்ம சக்கரை பாகு காய்ச்சி அதில் தான் நம்ம இந்த லட்டு செய்ய போகிறோம். வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இந்த ரவா லட்டு செய்கிறதுக்கு இந்த ரவை வெள்ளை ரவை, இது பட்ன ரவைன்னு சொல்லுவாங்க, அப்புறம் வெள்ளை ரவைன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த ரவை வெள்ளை ரவை நான் ஒரு அரை கிலோ எடுத்திருக்கேன். இது வறுத்த ரவையும் எடுத்துக்கலாம், நீங்கள் வறுக்காத ரவையும் எடுத்துக்கலாம். நம்ம எப்படி இருந்தாலும் நெய்யில் வறுக்கத்தான் போகிறோம். அதுக்கு அரை கிலோ ரவைக்கு அரை கிலோ சர்க்கரை எடுத்துருக்குறேன். அப்புறம் முந்திரி பார்த்திங்கன்னா ஒரு 10-30 முந்திரி எடுத்துருக்குறேன். அப்புறம் இந்த திராட்சை பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு 10-30 எடுத்திருக்கேன். அப்புறம் இது கூட சேர்த்துறதுக்கு நம்ம ஏலக்காய் பொடி ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு திருவண்ண தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நெய் நம்ம வறுக்கறதுக்கு சேர்த்துவோம், அது பார்க்கலாமாங்க. இப்போ 2 ஸ்பூன் நெய் விட்டு நம்ம முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம். நெய் காய்ஞ்சதும் நம்ம இந்த முந்திரியை சேர்த்துக்கலாம். இந்த முந்திரி பருப்பு நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆனதும் நம்ம இந்த திராட்சை சேர்த்துக்கலாம். திராட்சை முந்திரி நல்லா வறுப்பட்டுருச்சு. நம்ம வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றலாம். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ ரவை பார்த்திங்கன்னா நல்லா நெய்யில் வறுத்துடணும். அப்போ தான் நம்ம வெளியே வச்சுருந்தாலும் கெடாது. நல்லா வறுக்கலைன்னா அது சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ இந்த நெய் போட்டு நல்லா மணம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா நாம் இந்த தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காயும் இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காயும் சேர்த்து இதில் வறுத்துக்கலாம். கலர் மாறி தான் வரணும், ரொம்ப வறுக்கக்கூடாது. கொஞ்சம் நல்லா கலர் மாதிரி வரும்போது நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், ரவை லேசாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்துருக்குறேன். இப்போ இது வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ சர்க்கரை பார்த்திங்கன்னா பாகு காய்ச்சிக்கலாம். கம்பி பதம் தான் வரணும், ஒரு கம்பி வந்தால் போதும், நமக்கு ஜாஸ்தி வரக்கூடாது. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப்பு தண்ணி எடுத்துருக்கேன். இது நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஒரு கம்பி பதம் தான் வரணும், அதுக்கு ஜாஸ்தியாக போகக்கூடாது, கம்மியாக வரக்கூடாது. நான் உங்களுக்கு அது எப்படி வருதுன்னு காட்டுறேன். இப்படி வரணும், ஒரு கம்பி, இதுதான் ஒரு கம்பி, இதோட போதும். நம்ம இந்த ஏலக்காய் பொடி இருக்குல்ல, அதையும் இது கூட சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த ரவை இருக்குல்ல, ரவை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது இந்த ரவையை இதில் சேர்த்துடலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இனி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் இருக்கணும். இப்போ லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு, அது கொஞ்சம் இறுகிக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் போனால். பாருங்கள், இப்போ நம்ம ரவை போட்டு இந்த சர்க்கரை பாகில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள், ஆடிடுச்சு. கை கொஞ்சம் சூடு இருக்குது, இருந்தாலும் கை பொறுக்கிற அளவுக்கு தான் சூடு இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி பிடிக்கணும். கொஞ்சம் சூடாக கை கொட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நெய் எடுக்கலாம். பாருங்கள், ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. அரை கிலோ ரவை போட்டதுக்கு எனக்கு 45 உருண்டை வந்துருக்குது. இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். இது 10 நாள் 15 நாள் வெளியே வச்சுருந்தாலும் உங்களுக்கு கெடாது. ஏன்னா நம்ம இதில் பாலெல்லாம் சேர்த்தலை. செஞ்சு பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.